நம்ம எங்கே முடித்தோம்? யோபு 2வது அதிகாரத்தை அப்படியே புக்கில் இருந்து பார்த்தோம் இல்லையா? பைபிள் இருக்கு. சரி சரி. இப்போது நான் வந்து பிசாசுடைய நிலையை குறித்து நம்ம பேசணும். ஞாபகம் நினைக்கிறேன் இல்லை? அவன் வந்து மேலோட்டமாக தான் சொல்லப்பட்டிருக்கான், ஆழமாக சொல்லப்படலை. ஆழமாக சொல்லப்படலைங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் அவனை பற்றி தனியாக நம்ம படிக்கணும். அப்போ தான் நம்முடைய சத்ரு யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்ன இப்போது நிறைய வேலைகளில் எதிரியை முதல்ல புரிஞ்சுக்குவாங்க. யார்? இந்த போருக்கு போகிறவங்க. யாரெல்லாம் போருக்கு போகிறதுக்கு முன்னால் தங்களுடைய இந்த படைகளை பற்றி முன்கூட்டி திட்டம் போடுறாங்களோ அவங்க தான் வந்து வெற்றி பெறுவாங்க. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பொதுவான ஒரு கருத்து. அதனால் நாமும் நம்முடைய பொதுவான எதிரியாகி சாத்தானை பற்றி நன்றாக அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா இங்கே வந்து அவன் வந்து பரிசுத்தவான்கள் மேல் குற்றம் சாட்டுகிறான். ஆனால் அவனுக்கு நம்முடைய உயிரை எடுப்பதற்கான அதிகாரம் இல்லை. என்ன பேய் அடித்து செத்துட்டான்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஊரில் உள்ள வழக்கம். சரிங்களா? அது காரணம் வந்து இந்த பயத்தினால இதாகிறது. தமிழில் ஒரு பழமொழி இருக்கும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். புலி அடிக்கிறத விட கிளி அடிக்கிறது பெருசு அப்படின்பாங்க. புலி அடிக்கிறத விட கிளி அடிக்கிறது. இப்போ புலியை பார்த்தோன்னே நிறைய பேர் அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. சிலருக்கு உயிரை போயிடும், ஹார்ட் அட்டாக் ஆகிடும். அப்போ உண்மையில் புலி ஒன்றும் செய்திருக்காது. புலி வந்து பார்க்கும் செத்து போயிருப்பான், கடிச்சு போயிட்டுருக்கோம். இல்லை இயற்கை செத்து அது ஒன்றும் செய்யாதுன்னு ஒரு கருத்து உண்டு. எனக்கு தெரியல, அதை பற்றி எனக்கு தெரியல. ஸோ சாத்தானுக்கு நம்முடைய உயிர் மேலே அதிகாரம் கிடையாது. தேவதூதர்களுக்கும் நம்முடைய உயிர் மேலே அதிகாரம் கிடையாது. தேவன் தேவதூதர்களை நமக்கு ஊழியம் செய்ய நமக்கு வேலைக்காரர்களாக தான் வைத்திருக்கிறார். தேவதூதர்கள் யார்? யாருக்கு ஊழியம் செய்கிறது? ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு. தேவதூதர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் தேவதூதர்கள் நமக்கும் ஊழியம் செய்கிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு பக்கத்தில் நமக்கு உதவி வரும், ஒரு பக்கத்தில் நமக்கு அந்த உதவியை கெடுக்கிறதுக்கான செயல்பாடுகள் இருக்கும். தானியேலுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது, தானியேல் ஜெபம் பண்ணால் அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அதுக்கான பதில் வர்றதுக்கு முன்னால் சத்ரு அந்த ஜெபத்தை என்ன செய்தான்? அந்த பதிலை தடை பண்ண போராடினான். யாரோட போராடினா? அந்த ஜெபத்துக்கான பதிலை கொண்டு வருகிற தேவதூதர்களிடத்தில் போராடினான். சரிங்களா? அப்போது கடவுள் மிகாவேலை அனுப்பி அவனோடு யுத்தம் செய்து அவனை மேற்கொள்கிறான். இப்போது தேவதூதர்களுக்கு அதிக சக்தி இருக்கா, பிசாசுக்கு அதிக சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே சக்தி தான். ஏன்னா பிசாசு வந்து வேறு யாரும் கிடையாது, தேவனால் படைக்கப்பட்ட ஒரு தேவதூதன். அவன் தன்னுடைய முழுமையான நிலையிலிருந்து தவறி விழுந்து விட்டானே என்று, மற்றபடி அவனுக்கு இருக்கிற அந்த தெய்வீகங்கிறத விட என்ன அந்த தேவதூதர்களுடைய குணங்கள் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அதனால தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம். ஆனால் தேவதூதர்களும் சரி சாத்தானுக்கும் சரி அறிவு ஒரு குறிப்பிட்ட எல்லை தான் இருக்கு. உங்களை பற்றி என்னை பற்றி அறிவு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள தான் இருக்கு. கடவுளுக்கு தான் நம்மை குறித்து A to Z அத்தனையும் தெரியும். அதனால் நம்ம வந்து கடவுளுக்குள்ளே நம்ம மறைஞ்சிருக்கும்போது கடவுள் நமக்கு ஊழியம் செய்வதற்காக தேவதூதர்களை அனுப்பி கொண்டிருப்பார். இதை வந்து நம்ம எபிரேய நிருபத்தில் பிற்காலத்தில் எபிரேய நிருபத்தை எழுதின
ஆசிரியர் யாருன்னு சொல்ல முடியாது. பவுல்னு சொல்லுவாங்க, பவுலாக இருக்கலாம் அல்லது வேறு யாராக இருந்தாலும். அந்த எபிரேய நிறுவத்தினுடைய ஆசிரியர் இந்த கருத்தை நமக்கு சொல்கிறார். இப்போ இந்த யோபுடைய 3 நண்பர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அதுக்கு முன்னால் யோபோடு கூட பேசுனதில் 4 நண்பர்கள் வர்றதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் முதல்ல வர 3 பேராக தான் சொல்லப்பட்டிருக்கு. யார் யார்? எலிபாஸ், பில்தாத், ஜோபார். இந்த 3 பேர் தான் வர்றாங்க. ஆனால் அவன் அவன் எப்படி வந்தான்? ஒருவேளை அவன் யோபு கூடவே இருந்திருந்திருக்கலாம் அந்த நாட்களில், அல்லது இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டு கூட வந்திருக்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல் அவர்கள் எல்லாரும் பெரும் பணக்காரர்களாக இருந்ததுனால அவங்க மாத்திரம் வரல, அவங்களுடைய வேலைக்காரங்களையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போது யோபுடைய வாழ்க்கையில் நம்ம இந்த நிகழ்வுகளெல்லாம் பார்க்குறோம். இவர்கள் எல்லாரும் மத சம்பந்தமானவர்களை மாத்திரம் பேசி அவருடைய உள்ளத்தை உடைக்கிறார்கள் அல்லாமல் அவருடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்கு யாரும் ஒன்றும் செய்வதாக நமக்கு தெரிவதில்லை என்ற கருத்தை நாம் பார்க்கிறோம். இப்போ யோபு ஆண்டவரை 100% விசுவாசித்தார். என்ன போல உங்களை போல பாதி விசுவாசத்தில் இருக்கல. எத்தனை சதவீதம் விசுவாசித்தாரு? 6% இல்லை, 6% இல்லை, 100%. 100க்கு 100 முழுமையாக நம்புகிறார். அதுதான் 100%. 6ன்னு நினச்சிடாதீங்க. 6ன்னு அப்புறம் தப்பாக நான் சொல்லிடுவேன் அர்த்தம். என்ன 100% ஆண்டவர் நம்புறார். அப்படின்னா முழுமையாக ஆண்டவர் நம்பினார், முற்று முடிய நம்பினார். அதனால தான் அவர் ஒரு இடத்துல சொல்லுவார், இந்த இடத்துல 13வது அதிகாரம் 15வது வசனத்தில், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? அவரை விசுவாசிக்காமல் இருக்க மாட்டேன். அவரை நான் விசுவாசித்தே தீர்வேன். விசுவாசிக்காமல் இருக்க மாட்டேன், விசுவாசித்தே தீர்வேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று பவுல் பிற்காலத்தில் சொல்கிறார் இல்லையா? அதே மாதிரி தான் யோபுடைய வாழ்க்கையிலையும் தான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தார். யோபு ஒரு நல்ல மனிதர், ஆனால் சுயநீதி உடையவர். நல்ல மனிதர், சுயநீதி உடையவர். இப்போ நம்முடைய நீதி எல்லாம் எப்படிப்பட்ட நீதி? என்னுடைய உங்களுடைய நீதி எல்லாம் எப்படிப்பட்ட நீதி? தேவநீதியா? கந்தையும் என்ன சொல்றது? கந்தையும் குப்பையுமான நீதி. ஆனால் இந்த நீதியை எடுத்து தூர போட்டுவிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்குள்ள அவருடைய நீதியை தரிப்பிக்கிறார். அவருடைய நீதியை தரிப்பிக்கிறார். ஆக நமக்கு தேவனுடைய நீதியை தேவன் நமக்கு கொடுக்கிறார். தேவநீதி. இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவினாலே நம்மை மூடுவார். இயேசு கிறிஸ்துவினாலே நம்மை மூடுவார். இயேசு கிறிஸ்துவினால் நம்மை மூடும் பொழுது இப்பொழுது தேவன் நம்மை பார்க்கும் பொழுது யாரால பார்க்கிறாரு? யாரால பார்க்கிறாரு? தேவராஜா பார்க்கறது கிடையாது. அவருக்கு தேவராஜ் தெரியாது, இயேசுதான் தெரியும். உங்க பேர் என்ன? ராஜேஷ். ராஜேஷ் தெரியாது, இயேசு கிறிஸ்து தெரியும். ஆக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உங்களை மறைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்குள்ள உங்களை மறைத்திருக்கிறார். ஆக மறைக்கப்பட்டிருக்கிற நாம், அவருடைய நீதியினால் மறைக்கப்பட்டிருக்கிற நாம், அவருடைய நீதியில கீழே வேர்கொண்டு மேலே பலன் கொடுக்க வேண்டும். இவர் நல்ல மனிதர், ஏற்கனவே சொன்னது போல, ஆனால் சுயநீதி உடையவர். அதனால் நிறைய காரியங்களில் நான் என் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவார். இவர்கள் நாம் அப்படி தான் சொல்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் நமக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் தேவனை அண்டிக் கொள்கிறபடினால்
தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நன்மைகளை தருகிறார். நன்மைகளை தருகிறார். ஸோ இந்த புத்தகத்தை சொல்லும்போது சொல்லுவாங்க, யோபுவை போல கஷ்டப்பட்டவர்கள் பூமியில் எவருமே இல்லை என்று சொல்வார்கள். உண்மை, 100% உண்மை. ஆனால் இவரை விட அதிகமாய் கஷ்டப்பட்டது யார்? இவரையும் விட அதிகமாக கஷ்டப்பட்டது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற உபத்திரவங்களை காட்டிலும் அதிகமான உபத்திரவங்களை அவர் சுமந்து கொண்டார், சகித்து கொண்டார். ஏன் இயேசு கிறிஸ்துவின் பாடு மிகவும் பெரிதாக இருந்தது? கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவானவர் தரையில் முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கும்போது அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாக இருந்தது நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்படி இரத்தத்தின் பெருந்துளிகளாய் மாறும் அளவுக்கு அவருக்கு வியாகுலம் வந்தது என்றால், அந்த வியாகுலம் எதனால் வந்தது? ஏன் வந்தது? பதில் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ நாள் பைபிள் படிக்கிறீங்க, பைபிள் ஸ்காலர்ஸ், என்னை விட நல்ல பைபிள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, சொல்லுங்கள். പാസ്റ്ററിയ ചൊല്ലുங்க. പറഞ്ഞോ? മനസ്സിലായില്ലേ ഞാൻ പറഞ്ഞത്? മനസ്സിലായി പറഞ്ഞോ. மேடம், நீங்கள் யூத் மத்தியில் ஒர்க் பண்ணுறீங்க, சொல்லுங்கள். நான் கேட்ட கேள்வி புரியலையா உங்களுக்கு? புரியுதா? இயேசு ஏன் பாடுபட்டார்? ஏன் அவருக்கு அந்த வேலை வந்தது, வேதனை வந்தது? ஏன்னா அவர் பிறந்த நாள்ல இருந்தே மரணத்தின் சாயல் அவர் மேல இருந்துட்டு இருந்தது. மரணத்தின் சாயல் அவர் மேல இருந்துட்டு இருந்தது. ஏற்கனவே தீர்க்க தரிசனம் அப்படிதான் உரைக்கப்பட்டிருந்தது. தாவீது சொன்ன தீர்க்க தரிசனம் சரி, எல்லாமே அது உங்களுக்கு அடிக்க முதல் அதிகாரத்திலேயே அந்த ஆட்டுக்குட்டியை சிப்பாய் சோத்திரம் அடிக்கப்பட்டுச்சு. ஸோ அங்கே வந்து அந்த ஆடு கொள்றதும் சரி, அவங்க கஷ்டப்பட்டு காய் நாவல கொலை செய்யப்படுறது கூட அது தேவனுடைய திட்டம் மாறுதாங்க. அவங்களுக்குள்ள கோபம், ஆத்திரம், அந்த சிந்தனை வந்துச்சு. தவிர அன்பு, பணிவு, இரக்கம், தயவு அப்படின்னு சொல்லி 6ஆம் அறிவுக்குள்ள இருக்கிற நல்ல சிந்தனைகள் மனுஷனுக்குள்ள இல்லாமல் கெட்ட சிந்தனைகள் பெருகும். அதனால தான் வயசெல்லாம் குறைச்சி வந்து கடவுளே மனித அவதாரமாக வந்து மதித்து தான் ரத்தத்தை சிந்தி ஏன் அதுதான். மை கொஸ்டின் இஸ் வை நம்மள யார் எல்லா மக்களும் அதுக்காக அவர் அவ்வளோ பாடுபட வேண்டுமா? வேற வேலை இல்லையா அவருக்கு? ஏன்னா அவரோட பரிசுகளோட திட்டமே அப்படி இருக்கணும் தான். பாவத்துல விழுந்தாலும் அது வாங்க கொடுத்த கட்டளைகள் அப்படித்தானே இருந்துச்சு. ஆக்சுவலி முழு உலகத்தாருடைய பாவமும் அவர் மேல் விழுந்தது. நம்முடைய பாவம் மாத்திரம் இல்லை, என்னுடைய உங்களுடைய பாவம் மாத்திரம் இல்லை, முழு உலகத்தின் முழு மனு உலகத்தின் பாவங்களும் அவர் மேல் விழுந்தது. ஸோ தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறின, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும் போது அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? கைவிடப்பட்டு விட்டார். ஏன் கைவிடப்பட்டார்? அவர் விரும்பி நம் அனைவருடைய பாவங்களையும் தன்மேல் சுமந்து கொண்டார். உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டியாக நம்முடைய அத்தனை பாவங்களையும் அவர் சுமந்து கொண்டார். இப்போ எனக்கு இருக்கிற ஒரு சின்ன பாவத்தை என்னால் சுமக்க முடியாது. பாவங்கள்
பாவத்தின் பலன், அதனுடைய தண்டனை என்னால் சகிக்க இயலாது, என்னால் தூக்க முடியாது. ஆனால் வெளியில் நான் ரொம்ப நல்லா இருக்கேன், வெளியில் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனால் எனக்குள்ள என்ன ஓடுதுன்னு யாருக்கும் தெரியாது. நான் கத்தோலிக்கர்கள் சொல்லுவாங்க, என் பாவமே என் பாவமே என் பாவமே. கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? என் பாவமே என் பாவமே. அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பாவ உணர்ச்சி வருது. இப்போது நிறைய வேளைகளில் நம்முடைய பாவ உணர்ச்சிகள் நம்மை மேற்கொள்ளும் பொழுது நம்மால் அந்த பாவத்தை சுமக்க இயலாது. இப்போது என்னுடைய பாவத்தை எனக்கே சுமக்க முடியலன்னா என் பாவத்தை ஏசு சுமக்கும்போது எப்படி இருந்திருக்கும்? என்னை போல எத்தனையோ கோடியான கேடிகளுடைய பாவத்தை இயேசு சுமக்கும்போது அது எப்படி இருந்திருக்கும்? கோடிக்கணக்கான மக்கள், கோடியான மக்கள், அத்தனை பேருடைய பாவங்களையும் இயேசு சுமந்துள்ளார். அத்தனை பேருடைய பாவங்களையும் இயேசு சுமந்துள்ளார். அதனால அவர் கைவிடப்பட்டவராக, அவருடைய பாவம் தாங்க முடியாததாக. என்ன, 1 கிலோ வெயிட்னா தூக்கிடலாம், 10 கிலோ வெயிட்னாலும் ஓரளவுக்கு தூக்கிடலாம், 100 கிலோ வெயிட்னா தூக்கிடலாம், 1000 கிலோ வெயிட்டு, 10,000 கிலோ வெயிட்டு, 1,00,000 கிலோ வெயிட்டு போட்டிங்கன்னா என்ன ஆயிடும்? சட்னி ஆக மாட்டோம், ஆயிடுவோமா இல்லையா? என் மேலே ஒரு 100 கிலோ தூக்கி போடுங்க, என் நிலைமை இருக்குன்னு தெரியும். எலும்பெல்லாம் உடஞ்சி என்ன நரம்பெல்லாம் நசுங்கி போயிடுவேன் நம்ப. அப்படி இருக்கும்பொழுது உலக தோற்றத்துக்கு முன்னால் இருந்து மனிதர்கள் செய்த பாவங்களை எல்லாம் தன்மையில் சுமக்கும் பொழுது அவருடைய உபத்திரம் ஏற்படுறாங்க. அது யோபுடைய உபத்திரத்தை காட்டில் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் இல்லையா? யோபுடைய புஸ்தகம் நமக்கு அந்த உபத்திரவங்களுடைய ஒரு பின்னணியை நமக்கு சொல்லுது. ஆனால் யோபை காட்டிலும் அதிகமாக உபத்திரப்பட்டது யாரு? சொல்லுமக, யாரு? ஆண்டவர் இயேசு. நல்ல வாய்ப்பு பேசுங்க, உங்களுக்கு மார்க் வேணும்னு பேசுங்க. என்ன, இதுதான் டெஸ்ட் ஆக்சுவலி. ஆக பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டார். ஒருவேளை யோபு புஸ்தகத்தை நம்ம புரியணும்னா இந்த அதுக்கான யோபு புஸ்தகத்துக்கான விளக்கத்தை நாம் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 31-32 வசனங்களையும், எபிரேயர் 12வது அதிகாரம் 7-11 வரைக்கும், லூக்கா 22வது அதிகாரம் 31-32 வரைக்கும், 1 கொரிந்தியர் 5:5 வரைக்கும் உள்ள பகுதிகளை படித்தால் இந்த யோபு புஸ்தகத்துக்கான ஒரு விளக்க உரை நமக்கு கிடைக்கும். விளக்க உரை என்ன தெரிஞ்ச கமெண்ட்ரி. ஸோ அதனால் தேவன் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். ஃபினிஷ்டு. இன்றைக்கு நானும் நீங்களும் விடுதலையாக இருக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் சுமந்துட்டுருக்கோமா? என் பாவமேன்னு சொல்லி மாற தட்டிட்டு இருக்கோமா? இல்லை. நம்ம சீர்திருத்த திருச்சபையார் என்ன செய்கிறதில்ல, சீர்திருத்த சபையார் என்ன சொல்கிறதில்ல, என் பாவமே என்ன பண்ணுறதில்ல, மாற தட்டுறதில்லை. மாறாக என்ன சொல்கிறோம்? கிறிஸ்து இயேசு எனக்காக மரித்தார், ஆனால் நான் அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன், என் பாவம் உருண்டு புருண்டு போச்சு அப்படின்னு பாட்டு பாடுறோம். இந்த பாட்டு தெரியுமா? அந்த காலத்தில் நாங்கள்லாம் ஓப்பனர் போகும்போது பாடுவோம். என் பாவம் உருண்டு போச்சு, என் பாவம் உருண்டு போச்சு, என் பாவம் உருண்டு போச்சு, பாவம் உருண்டு புரண்டு போச்சு அப்படின்னு நிறைய பாட்டு போச்சு. காணும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி
நம்மை சுற்றி இருக்கிறதாக இருக்கிறது. அதனாலே அவருடைய சரீரத்தின் மீது, இயேசுவின் சரீரத்தின் மீது முழு உலகத்தினுடைய பாரமும் அவர் மேல் வந்தது. அதனால தான் நம்ம என்ன சொல்லி பாடுகிறோம், இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்தார். அதனால் இயேசு கிறிஸ்து போல பாடுபட்டவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா. அதனால் யோபுக்கு தெரியும் இரத்தத்தினால் வருகிற பாவ பிரியாத்தை பற்றி. தெரியுமா தெரியாதா? யோபுக்கு இரத்தத்தினால பாவ மன்னிப்பு உண்டுங்கிறது தெரியுமா தெரியாதா? எப்படி தெரியும்? பல பண்ணிக்கிட்டே இருக்காரு அவர் ஒவ்வொரு முறையும் தங்களுடைய பிள்ளைகள் விருந்துக்கு போய் முடித்த உடனே என்ன செய்கிறாரு, பலிபீடத்தில் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருப்பார்கள் என்று எண்ணி அவர்களுக்காக பலி செலுத்தினார். அப்போது இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்காக நாம் இருக்கிற ஜபத்துக்கு பதிலுண்டா இல்லையா? ஜெயதேவன் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் செய்கிற ஜபத்தை கேட்பாரா இல்லையா? கேட்பார். ரைட். அதனால் தேவனுடைய மனிதனாக அவர் நீதியாய் நடந்தார். யோபு நீதியாய் நடந்தார். அடுத்து அவர் தேவனுக்கு முன்பாக சுத்த மனசாட்சி உள்ளவராக காணப்பட்டார். யோபு தேவனுக்கு முன்பாக சுத்த மனசாட்சி உள்ளவராக காணப்பட்டார். யோபு தன் தேவனை 100%, 3%, 6% இல்லை, 100%, 100% நம்பிக்கை கொண்டிருந்தார். என்ன அதுக்கு மேலே தான் இருந்தாலும் சொல்லலாம். என்ன ஸோ இயேசு கிறிஸ்து பிதாவை பிரியப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து பிதாவை பிரியப்படுத்தினார். ஸோ இந்த புத்தகத்தில் கடவுள் யோபுவோடு இடைப்படுகிற ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த முழு புஸ்தகத்திலையும் யோபுவோடு தேவன் இடைப்படுகிற 3 காரியங்கள். அதுக்கு முன்னாலே யோபு தன் தேவனை அறிந்திருந்தான். எழுதிருங்க, யோபு தன் தேவனை அறிந்திருந்தான். யோபு தன்னையும் அறிந்திருந்தான். இன்னைக்கு நாம் நம்முடைய தேவனை அறிந்திருக்க வேண்டும், அதே நேரத்தில் நாம் நம்மையும் அறிந்திருக்க வேண்டும். ஒரு பழைய பாட்டு ஒன்று தெரியுமா உங்களுக்கு? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உலகத்தில் போராடுவதற்கு, பிசாசோடு போராடுவதற்கு நம்மை நாம் முதலாக அறிந்திருக்க வேண்டும். என்னிலே பலன் இல்லை, என் பலன் கிறிஸ்துவில் இருக்கிறது. என் பலனாகி கிறிஸ்துவ கூட நான் மறைந்திருக்கிறேன். என் பாவத்தை கிறிஸ்து மன்னித்திருக்கிறார் என்று என்னை நான் அறிய வேண்டும், என் தேவனை நான் அறிய வேண்டும். ஸோ என்னுடைய முழு நோக்கமும் என் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். என் தேவனை பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்த வேண்டும். இப்போது பிரியப்படுத்துவதற்கு முன்பாக யோபுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது தேவன் யோபுவை உடைத்தார். தேவன் யோபுவை உடைத்தார். God broke Job. உடைத்தார். அப்புறம் அந்த உடைக்கப்பட்ட அந்த மனிதனை உருவாக்கினார். அந்த மனிதனை உருவாக்கினார். அதற்கு பிறகு அதுக்கு முன்னால் அவர் உடைத்தது மாத்திரம் அல்ல, உருக்கிறார். இப்போது நீங்கள் ஒரு மோல்டில் ஏதாவது ஒரு பொம்மை செய்யணும்னு வச்சுங்களேன். மோல்டுன்னு தெரியல, இந்த இது
அப்போ அதில் ஒரு பொம்மை செய்யணும்னா அந்த பொம்மை செய்வதற்கான பொருளை வந்து என்ன செய்யணும், முதல்ல உடைக்கணும். உடைச்சி நல்லா தட்டணும். அது பிறகு அது நல்லா வேக வைக்கணும். அந்த இது வந்து கூழ் போல் ஆகணும், உருகி போகணும். அந்த உருகி போனது தான் அந்த இதில் ஊற்றுவாங்க. நீங்கள் சிலை செய்கிறவங்கள பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அந்த நாட்கள் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் பொம்மை செஞ்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போவும் டவுன் பக்கம் போனீங்கன்னா, கோயம்புத்தூர் பக்கம்லாம் போனீங்கன்னா நான் ரோட்டில் இருப்பாங்க இந்த நாடோடிகள். அவங்க இன்றைக்குமே அவங்க செஞ்சிட்ருக்காங்க. நம்ம ஊரில் தான் அதிகமாக பார்க்குறதில்ல நாட்களை. அவங்களே இப்போ இங்கே வர்றாங்க, ஆனால் வேறு விதமான தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மைகளை தான் உருவாக்குறாங்க. அதே போல் தேவன் யோபுவை உடைத்தார், முற்றுமொழி உடைத்தார். அவருடைய எல்லாமே உடைந்து போனோம். அப்புறம் அப்படியே அழகாக நீங்கள் அந்த நான் 2-3 வசனம் சொல்கிறேன், அவர் உடைக்கப்பட்டார் என்பதை. நீங்கள் அப்புறம் அந்த ரெஃபரன்ஸையும் இதையும் சேர்த்து படித்து பாருங்கள் வீட்டில். யோபு 16வது அதிகாரம் 12வது வசனத்திலையும் 14வது வசனத்திலையும் 12வது வசனத்திலையும் 14வது வசனத்திலையும், அதுக்கு பிறகு 17வது அதிகாரம் 11வது வசனத்தில் தேவன் யோபுவை உடைத்ததை பற்றி படிக்கிறோம். அதற்கு பிறகு தேவன் யோபுவை உருக்கினார், மெல்ட்டிங் உருக்கினார். இரும்பு உருக்குறாங்களே, இரும்பு உருக்கிற மாதிரி உருக்கினார். தங்கத்தையும் உருக்குவாங்க, வெண்கலத்தையும் உருக்குவாங்க. பைபிளில் கூட வெண்கலத்தை உருக்கி தான் என்ன செய்தாங்க, வெண்கல கடல் அந்த இதை செய்தாங்க. ஆசைக்கூடத்தில் பொன்னை உருக்கி அவர்களுக்கு வேண்டிய அந்த மாட்டு சிலையை விக்கிரகத்தை செய்து பாவம் செய்து போனாங்க. யார் அப்படி செய்து? பிரதான ஆசாரியனாகிய ஆரோன். தங்கத்தையெல்லாம் கழட்டுங்க, காதில் இருக்கிறதெல்லாம் கட்டி கொடுக்கணும் வாங்கினார். டக்குன்னு அடுப்பில் போட்டார். அப்புறம் அதை எடுத்து உருக்கினார். உருக்கி அதை எடுத்து அழகாக சிலை பண்ணாங்க. எல்லாம் ஆடி பாடினாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இறங்கி வந்தார். கொண்டு வந்த 10 கட்டளை அங்கேயே அவங்க முன்னால் உடச்சி போட்டார். 2வது திரும்ப மேலே போய் 40 நாள் இருந்து அதை வாங்கிட்டு வர்றாரு. ஸோ உருக்க வேண்டும். உருக்கணும். யோபு 23:10. இப்போ உருக்கினோடனே அந்த உருகின பொருள் என்ன ஆகும்? சாஃப்ட் ஆகிடும் தானே, சாஃப்ட் ஆகிடும். அப்புறம் அது வந்து நீங்கள் எப்படி வனைஞ்சாலும் அது வனையும். குயவன் கையில் இருக்கிற அந்த களிமண் போல் அது வனைக்கப்படும். ஸோ யோபு சொல்வார் ஒரு இடத்துல, ஆண்டவர் என் இருதயத்தை மெழுகு போல மாற்றினார். மெழுகு போல என் இருதயத்தை சாஃப்ட் ஆக்கினார். ஆண்டவர் என்னை தொட்டார்னு ஒரு இடத்துல சொல்வார். யோபு 19வது அதிகாரம் 21வது வசனத்தில் என்னை மெழுகு போல உருக்கினார்னு 23வது அதிகாரம் 16வது வசனத்தில் படிக்கிறோம். சரி, நான் இப்படி கேட்கக்கூடாது, இருந்தாலும் கேட்குறேன், மன்னிச்சிருங்க. எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் ஹிம்ஸ் எல்லாம் தெரியும்? சர்ச்சில் எல்லாம் பாடுவாங்க இந்த ஹிம்ஸ். இந்த அதனுடைய தமிழ் பாட்டு ஒன்று, அந்த பாட்டு என்ன? இல்லை, ஃபஸ்ட்டு உடையும் இல்லை, ஓடையும் ஓருக்கும் ஓருவாக்கி யாரோடும் அப்படி பாட்டு இருக்குதானே, கீர்த்தனையில் பாமாலையில். சரி, இந்த பாமாலையெல்லாம் படித்து பாருங்கள், நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நீங்கள் அவங்க இதில் டைப் பண்ண வரும். உடைத்து உருக்கி உருவாக்குகிற கர்த்தர்
தேவனுடைய ஆவியானவர் மூலமாக. ஸோ தேவன் யோபுவை உடைத்தார், உருக்கினார், உருவாக்கினார். தேவனுடைய ஆவியானவர் நம் மீது புதிதாக வந்து இறங்க வேண்டும், ஃப்ரெஷ்ஷாக வர வேண்டும். இந்த நேரத்தில் யோபு ஏசாயாவை போல தேவனை கண்டு கொண்டார். ஏசாயா தேவனை எப்படி கண்டு கொண்டார்? 6வது அதிகாரம் ஏசாயா புஸ்தகத்தில் முதல் 9 வசனங்களை படிக்கும்போது, தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன்னு சொல்லி பார்க்குறார் இல்லையா? அப்படியாக இவரும் இயேசுவை, அதாவது தேவனை தரிசிக்கிறார், பார்க்கிறார். ஸோ அவர் சொல்கிறார், மண்ணிலே உருவானேன், மண்ணுக்கே நான் திரும்புவேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவர் அவரை அடுத்ததாக யோபு தேவன் சொல்வதை கேட்டார். யோபு தேவன் சொல்வதை கேட்டார். 40வது அதிகாரம் 2வது வசனம். யாராவது எடுத்தவங்க வாசிங்களேன். யோபு 40:2 ரொம்ப அழகாக இருக்கும். சர்வ வல்லவரோடே வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? யாருக்கு முடியுங்க? சர்வ வல்லவர்கிட்ட போராடி அவருக்கு நீங்கள் இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும்னு சொல்லி சொல்கிறவங்க யாரு? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். 4வது வசனம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை ஒத்திக் கொள்கிறேன். இப்படியா இருந்தார் கடவுளுக்கு முன்னால யோபு. அதுக்கு என்ன அர்த்தம்? கடவுள் பேசும்போது நம்ம பேசக்கூடாது. கடவுள் பேசும்போது நம்ம பேசக்கூடாது. நம்ம நிறைய வேலைகளை கடவுளோட விவாதம் பண்ணுவோம். ஆச்சா? ஸோ கடவுளோடு விவாதம் பண்ணாதபடி அவருக்கு முன்பாக நாம் அமைதியாக இருக்க வேண்டும். கடவுள் அமைதியிலே நம்மோடு இடைப்படுவார், அமைதியில் ஈடுபடுவார். கடைசியில் இறுதியிலே முடிவு வெற்றியாக முடியும். ஸோ 42வது அதிகாரம் யோபு புஸ்தகத்தில் 3லிருந்து 6 வரைக்கும் உள்ள பகுதியை படித்தோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிறவர் இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் கலப்பினேன் என்கிறேன். யார் சொல்றது? இது யோபு சொல்றது. எனக்கு தெரியாதுன்னா அலப்பலப்புன்னு அலப்பிட்டேங்க. அலப்புதல்ங்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்துறோம்ல. சும்மா இஷ்டத்துக்கு லபலபான்னு பேசிட்டேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். ஸோ யோபுடைய நிலைமை பார்த்தீங்களா? அவன் தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்துறான்னு பார்த்தீங்களா? ஸோ தேவன் யோபுவை உருவாக்குவதற்காக இப்படியான ஒரு அருமையான அனுபவத்தை அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். யோபுவுக்கு எதிர்கால வாழ்க்கை குறித்த ஒரு காட்சி இருந்தது. இந்த காட்சியை பற்றி யோபு 14வது அதிகாரம் 14வது வாக்கியத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த பகுதி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன். உமது கைகளின் கிரியையின் மேல் விருப்பம் வைப்பீராக. சரி, இங்க பாருங்களேன். மனுஷனோ என்றால் செத்த பின் ஒழிந்து போகிறோம். அதுக்கு முன்னால் பாருங்களேன்,
ஒரு மரத்தை பற்றியாவது ஒரு 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 நம்பிக்கை இருக்குது. எத்தனாவது வசனத்தில்? 7வது வசனத்தில் ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். நிறைய இடங்களில் மரத்தை அறுத்துருவாங்க. அந்த இடத்துல அந்த சின்னதாக ஒரு 4 நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த இடத்துல இருந்து ஒரு புது கிளை தோன்றி வரும். பார்த்துருக்கீங்களா? அதே போல். ஆனால் கீழே இன்னும் சொல்லிட்டு வருவார், வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீர் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். மனுஷனவென்றால் செத்த பின் ஒழிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? தண்ணீர் ஏரியிலிருந்து வடிந்து வெள்ளம் வற்றி சுவரி போகிறது போல மனுஷன் படுக்கையில் படுத்து கிடக்கிறான். வானங்கள் ஒழிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெரிந்து விழிக்கிறதும் இல்லை என்று எதிர்காலத்தை குறித்து அவர்கள் காட்சியை சொல்வதை பார்க்கிறோம். அது இந்த 14வது அதிகாரம் ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப பெருமையாக இருக்கும். முன்னால் இந்த யோப் புஸ்தகத்தை ஒரு முறையாவது யாராவது படிச்சிருக்கீங்களா? யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? ஒரு முறை நீங்கள் படிச்சிருக்கீங்களா? யோப் புஸ்தகத்தை படிச்சிருக்கீங்க, நீங்கள் படிக்கல. சரி, இன்றைக்கி ஒரு சந்தர்ப்பம் எடுத்துக்குவோம். இன்னிலிருந்து ஒரு 2 நாளைக்கு யோபு புஸ்தகத்தை முழுமையாக படிக்க முயற்சிப்போம். அதாவது ஆவிக்குரிய அர்த்தம் தேடக்கூடாது. பைபிள் எப்படி படிக்கணும் தெரியுமா? பைபிள் எப்படி படிப்பீங்க சாதாரணமாக? இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்துகிறேன். How do you read your Bible? ஒரு வசனத்தை எடுத்தோன்னே அதில் அப்படியே நிலச்சிருது, அப்படி தானே? அப்படி செய்யாமல் இப்போல்லாம் நிறைய இது கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு ஆண்டில் வேதாகம் படிக்கிற திட்டங்கள் எல்லாம் பார்த்துருக்குங்களா? கார்டெல்லாம் வச்சு பார்த்துருக்குங்களா? கொடுத்துருக்காங்களா? அதை ஃபாலோ பண்ணலாம். சரி, இந்த புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் வேணும்? இப்போ கொடுக்குறேன் இந்த புஸ்தகத்தை, பைபிள் இதை கொடுக்குறேன், நீங்கள் வச்சுருக்கீங்களே, இதை படிக்க இந்த முழு புஸ்தகத்தை இந்த அட்டையிலேருந்து கடைசி அட்டை வரைக்கும் உள்ள எல்லா எழுத்துக்களையும் சேர்த்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் வேண்டியிருக்கும்? சொல்லு மேடம். காலேஜ் மேடம் நீங்கள் சொல்லுங்கள். 1 month. வெரி குட். படிச்சிடலாம். சூப்பர். உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எத்தனை நாள் படிக்கலான்னு. ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? மறந்து போய் இருந்துச்சுயா. சரி, இது எத்தனை நாள் படிக்கலாம்? ஃபுல் டைமாக படித்தா? சரி, சூப்பர். நீங்கள் எல்லாம் சரியான பதில் தான் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் யாரும் தவறான பதில் சொல்ல. அவங்கவுங்க ராணிக்கு தக்கதாக சொல்லியிருக்கீங்க. நியூஸ் பேப்பர் படிக்கிற பாருங்க. நியூஸ் பேப்பர் படிக்கிற அந்த வேகத்தில் அல்லது செய்தி வாசிப்பாளர் செய்தி வாசிக்கிறாங்கள, சன் செய்தி, பாலிமர் செய்தி வாசிக்கிறாங்கள, அவங்க வாசிக்கும்போது அவங்க வாசிக்கிற அதே வேகத்தில் படித்தா இந்த வேதத்தை 78 மணி நேரத்தில் வாசித்து முடிச்சிடலாம், அல்லது 80 மணி நேரத்தில் வாசிக்கலாம். சாப்பிடக்கூடாது, டாய்லெட் போகக்கூடாது, டீ குடிக்கக்கூடாது, அப்புறம் தூங்கக்கூடாது. அப்படி ஒரு சபதம் எடுத்து படிச்சிங்கன்னா 3 நாளில் படிச்சிடலாம். 3.5 day. இந்த பைபிள் ரீடிங் காம்படிஷன் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? 1 மணி நேரத்துக்கு ஒருத்தர் மாதிரி வந்து படிச்சுட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? பைபிள் ரீடிங் ப்ரோக்ராம். அந்த மாதிரி படிக்கும்போது இதை வந்து சரியாக 78 மணி நேரத்துலேருந்து 80 மணி நேரத்துக்குள்ளே படிச்சிடலாம். ஆனால் அப்படிப்பட்ட இந்த வேதத்தை 78 வயதாகியும் ஒரு நாளும் ஒரு முறையாகிலும்
நான் வாசித்து முடிக்கவில்லை. அம்மா வாங்கம்மா. சரி, தேங்க்யூ. இப்படி எத்தனை மணி நேரத்தில்? 78 மணி நேரத்திலிருந்து 80 மணி நேரத்தில் வாசிக்க வேண்டிய இந்த புத்தகத்தை 78 வயது 80 வயது ஆகியும் இன்னும் ஒரு முறை கூட வாசிக்கவில்லை என்றால் தேவன் தம்முடைய திருவாயை திறந்து சொன்ன வசனங்களை நான் மதிக்கவில்லை. பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், அப்புறம் வேற யாரு? பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், அப்புறம் படிங்களேன் சார், சொல்லுங்கள் சார். இதெல்லாம் மனப்பாடமாக தெரிய வேண்டிய வசனம் சார் எல்லாருக்கும். படிங்க. எப்போ தியானமாக இருக்கக்கூடாது? இரவும் பகலும் தியானமாக இருக்கு. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த பாக்கியம் வேணுமா வேண்டாமா? வேணுமா? வாங்கிடுங்க. இலவசம், முற்றிலும் இலவசம், முற்றிலும் இலவசம். வாழ்க்கையில் ஒரு முறை வேதத்தை படித்து முடித்தால் அதில் இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். ஸோ பைபிள் படிக்கிறதுக்கான முறையை சொல்லித்தரேன். முதல் முறை முழுவதுமாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆவது அதிகாரம் 21ஆவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகளை செய்தித்தாள் படிக்கிறது போல படித்து முடித்து வேண்டும். 2வது முறையும் அப்படி படிக்க வேண்டும், 3வது முறையும் அப்படி படிக்க வேண்டும், 4வது முறையும் அப்படி படிக்க வேண்டும், 5வது முறையும் அப்படி படிக்க வேண்டும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு புத்தகமாக தனித்தனியாக எடுத்து படிக்க வேண்டும். ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், புதிய ஏற்பாட்டிலும் சரி. அப்புறமா வசனங்களை தியானிக்கிறதுக்கு தனி நேரம் எடுத்துக்கணும். இப்படி செய்தோம்னா நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி என் இருதயத்தில் உங்களுடைய வசனத்தை வைத்து வைத்தேன் என்கிற அந்த வசனம் நிறைவேறும். இருதயத்தில் வசனத்தை வைத்து வைத்தேனுங்கிறதுக்கு என்ன பொருள்? இல்லைன்னா என்ன ஆகும்? இருதயத்தில் வைத்து வைக்கலன்னா என்ன ஆகிடும்? வழியில் விழுந்த விதை போல போகணும். உண்மையா? என்ன வந்து கோத்துக்கு போயிடும், காக்கா வந்து கோத்துக்கு போயிடும். இல்லைன்னா முள்ள விழுந்த விதை உபத்திரம் வந்துச்சுன்னா பயப்படாத மண்ணாங்கட்டியாவது தூக்கி வச்சு போயிடுவோம். என்ன உபத்திரம் வரும்போது போயிடுவோம். நல்ல நேரத்தில் விழுந்தால் நாம் மிகுந்த பலன் கொடுத்துள்ளா இருப்போம். ஆகவே நான் என்ன உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்றால், வேதத்தை நேசியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை யோசியுங்கள், வேதத்தை அபியாசியுங்கள். என்னென்ன என்னென்ன சொல்லுங்க? வேதத்தை நேசிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை யோசிக்க வேண்டும், வேதத்தை அபியாசிக்க வேண்டும். சரி. ஸோ இதை நேசிக்கலைன்னா இதை படிக்கிறதுக்கு எனக்கு மனசு வராது. இதை நான் நேசிக்கிற அளவுக்கு இதை நான் நேசிக்கிறேன்னா என் கவனம் இதில் இருக்காது, இதில் தான் இருக்கும். சரியா? நான் இதை கொஞ்ச நாள் தூக்கி அப்படி போட்டு இதில் நான் கவனம் செலுத்தினேன்னா என் வாழ்வு சிறப்பாக இருக்கும். அதனால் முதல்ல என்னுடைய நேசம் இதில் இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். ஏன்னா இதுதான் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் நமக்கு தம்முடைய வாயை திறந்து திருவுளம் பெற்றவாய். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒழிந்து போகாத வார்த்தை. இந்த வார்த்தையை நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், அபியாசிக்க வேண்டும். சரி,
வாசிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் இல்லையா? வாசிக்கணும், அப்புறம் யோசிக்கணும், தியானிக்கணும், அப்புறம் அபியாசிக்கணும்னா அதுபடி வாழ முயற்சி செய்யணும். இந்த 4 படிக்கட்டுகளை தாண்டும் போது நீங்கள் இப்போ சொன்னீங்க, நான் ஒரு நாள் ஒரு வேதத்தை முழுமையாக படிக்கலைன்னு சொல்லி. உண்மைதான். ஏன்னா நம்ம வந்து கிறிஸ்தவங்க பைபிளை வீட்டில் வச்சுருப்போம், கையில் வச்சுருப்போம், பேக்கில் வச்சுருப்போம், எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போவோம், தலைமாட்டில் தான் வச்சுருப்போம். கண்ணை மூடி ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் படிப்போம். அதுவும் கண்ணை மூடி தோத்திரம்னு ஒரு வசனத்தை அப்படி வைப்போம். அந்த வசனம் தான் அன்றைக்கி நாள் முழுவதும். இல்லைன்னா காலண்டர் வச்சு படித்து போயிடுவோம். இது கெட்டதான் நல்லதான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் பதில் சொல்லிட்டு அவசியம் இருக்காது. ஆனால் நாம் என்ன எதிர்பார்க்கப்படுகிறோம்? நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? என் அன்பான பிதாவானவர் எனக்கு எழுதின கடிதத்தை நான் படிக்க வேண்டும். என் அண்ணா, என்னுடைய அண்ணா இயேசு கிறிஸ்து, இயேசு அப்பாங்கிறோம் இல்லை, தப்பது, ஏசப்பான்னு சொல்கிறோம், தப்பு. மூத்த சகோதரர் அவர். ஆக என் மூத்த சகோதரர் எனக்கு எழுதின கடிதத்தை நான் வாசிக்க வேண்டும். என் ஆத்மநேசன், என் லவர் எனக்கு எழுதின கடிதத்தை நான் வாசிக்கலைன்னா அது ரொம்ப கஷ்டம். ஒரு கணவனும் மனைவி இருந்தாங்க, இல்லை ஒரு காதலரும் காதலியும் இருந்தாங்க வச்சுங்களா. அந்த காதலன் தன் மனைவிக்கு ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும்னு விரும்பினார். அந்த கிஃப்டை வந்து என்ன பண்ணார், ஒரு சின்ன டப்பாவில் உள்ளே வச்சிட்டார். வச்சா அந்த கிஃப்டை வச்சு அதில் ஒரு வெல்வெட் துணியில் பிகாஸ் ஐ லவ் யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதி வச்சுட்டார். நான் உன்னை நேசிப்பது நான் அப்படின்னு எழுதி ஒரு அழகான மோதிரம்னு நினைக்கிறேன், அதை வச்சுட்டார். அன்பாக ஆசையாக தன்னுடைய காதலிகிட்ட போய் அந்த கிஃப்டை கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி அந்த கிஃப்டை சுற்றி நிறைய பேப்பரை சுற்றி உள்ளே தான் இருக்குது. ஆனால் சின்ன இதுதான், ஆனால் பெருசாக இருக்கிற மாதிரி அவனுக்கு கொடுத்தாரு. இந்த அம்மா அப்படி பிரித்து பார்க்குறாங்க, ஒன்றுமே காணும். பாவி மனுஷா, என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லி கடைசியில் அந்த பாக்ஸை தான் பார்த்தாங்க. இந்த குட்டி பாக்ஸை கொடுத்து என்னை லவ் பண்ணுற அப்படின்னு தூக்கி எரிஞ்சாங்க பாருங்க. உள்ள அந்த அம்மா எதிர்பார்க்காத ஒரு அழகான வைரமோது. இன்னைக்கு கடவுள் தன்னுடைய வசனத்தை சுற்றி நம்ம கொடுத்துருக்காரு. நாம் அந்த அன்பான நான் உன்னை நேசித்ததுனால் என்கிறதுனால அதை எழுதி கொடுத்துருக்காரு. நாம் அதை வாசிக்காமல், நேசிக்காமல், வாசிக்காமல், யோசிக்காமல், அபியாசிக்காமல் அதனால் தேவன் நம்ம வருத்தப்படுவார். பைபிளை வந்து எங்கே வைக்கணும்? இருதயத்தில் வைத்து வைக்கணும். இருதயத்தில் வைத்து வைக்கணும். என்னென்னா, எல்லார் வீட்லேயும் கோல்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? இங்கே யாரும் கோல்டு போடாத பெந்தகோஸ்துக்காரங்க இருக்க மாட்டீங்க, கோல்டு போடுறவங்க இருக்கீங்க. வெரி குட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கோல்டில் நீங்கள் அப்படியே இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அப்படி கழட்டி வச்சுட்டு போகிறதில்ல. நீங்கள் தனியாக இருக்கும்போது அப்படி கழட்டி வச்சுட்டு அப்புறம் உடனே எடுத்து மாட்டிக்குங்க, அது வேறு விஷயம். ஆனால் அதை நீங்கள் பாதுகாப்பு செய்யணும்னு என்ன செய்வீங்க? வாட் வில் யூ டூ? பாக்ஸ்குள்ளே போட்டு அது எங்கே, எந்த பாக்ஸ் எங்கே வைப்பீங்க? கபோர்டில் எங்கே வைப்பீங்க? லாக்கரில் எங்கே வைப்பீங்க? லாக்கரில் எங்கே வைப்பீங்க? சேஃபில் வைப்பீங்க. லாக்கருக்கு உள்ள ஒரு சேஃபர் தெரியுமா உங்களுக்கு? உங்கள் வீட்டிலலாம் இல்லையா அந்த மாதிரி? அந்த சேஃபர் தான் இருதயத்தில் வைத்து வைக்க வேண்டிய வசனம், பாதுகாக்கிறோம் தானே. ஸோ அதே போல் கர்த்தருடைய வசனத்தை நாம் இருதயத்தில் வைத்து வைக்க வேண்டும். சரி, நான் இதை முடிக்க போகிறேன். அடுத்த கிளாஸுக்கு நம்ம ரெடியாகும்.
ஆண்டவர் பேசும் பொழுது யோபு சொல்லுவான், நான் அவசரப்பட்டு பேசிட்டேன் அப்படிங்கிற வருத்தப்படுவான். அப்புறமா ஆண்டவர் அவனோடு கூட விடைபெறுகிறார். ஒரு குறிப்பிட்ட நேரம் வருது. அந்த நேரத்தில் யோபு 19வது அதிகாரம், சரி உட்கார் ஒரு நிமிஷம், அம்மா உட்கார் ஒரு 2 நிமிஷத்துக்கு போயிடும், டீ குடிக்கணும், எனக்கும் குடிக்கணும் தான். ஒரே நிமிஷத்துக்கு முடிச்சுக்குவோம். 19வது அதிகாரம் 25, 26 மாத்திரம் வாசிங்க. 25, 19, 25, 26. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோள் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஸோ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த அடிப்படையான கருத்தோடு இந்த நாளின் வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். மதியத்துக்கு பிறகு திரும்பமாக வகுப்பு இருக்கும். இப்போது ஒரு எடுப்பேன்னா ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுப்பார். இப்போ வேணா டீ வச்சுட்டு வாங்க. டீ வச்சு இது ஆஃப் பண்ணிடுவோம்.